நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்கிட் பார்க்கலாம். ஓகே, இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு இல்லை ஒரு 10 மினிட்ஸ்க்கு இல்லை ஒரு ஸ்கிட். ஸ்கிட் இருக்கவங்க மேடைக்கு கூப்பிட்றேன். இப்போ ஒரு 4 கேரக்டர் வந்து பார்க்க போகிறோம். ஒரு கேரக்டரும் அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஜாயை வந்து தேடிட்டுருப்பாங்க, சந்தோஷத்தை வந்து தேடிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் எப்படி அவங்க சந்தோஷத்தை தேடுறாங்கன்னு பார்க்கலாம். Wants to bring me down. It's working against me. Oh, gravity wants to bring me down. Hi Anjana. I'm great. நல்லா இருக்க. நீங்க எப்படி இருக்க? என்னாச்சு? கன்ஃபியூஸ்டா? என்னாச்சு? திடீர்னு வந்து எங்கேயுமே சந்தோஷமே இல்லை. என்னடா லைஃப்ல பண்றேங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சந்தோஷமா? இருக்கேன்னு கூட எனக்கு புரியல. வேலைக்கு போறேன், வரேன், தூங்குறேன், திருப்பி வேலைக்கு போறேன், வரேன், ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறேன். எதுவுமே எனக்கு ஒரு ஹாப்பினஸ் தர மாட்டேங்குது சாண்ட்ரா. ஹாப்பினஸ்ஸா? ஹாப்பினஸ்க்கு நிறைய இருக்குல்ல. நமக்கு மியூசிக் பண்ணலாம். பாரு, நாங்கள் ஜாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பையன் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கு. அவங்க லவ் லாஸ் பண்ணிட்டு, அவங்க ஜாப் இல்லை, ஸோ டிப்ரெஸ்ட். அண்ட் லுக் வாட் இஸ் டூயிங். அவங்க மியூசிக் பண்ணிட்டு இருக்க. லவ் ஃபெயிலியர் ஆயிட்டு இப்படி பாடிட்டு இருக்கா. ஆமாம், அதுதான் சந்தோஷம் இல்லை. வேற எங்கே கிடைக்கும்? பார்ட்டி பண்ணலாம், கிளப்ஸில் போகலாம், டான்ஸ் பண்ணலாம். என்ன சொல்ற? லவ் பண்ற பொண்ணு விட்டுட்டு போய் பாடினா எப்படி சந்தோஷம் வரும்? What else can you do? அதுதான் பண்ண போகிறேன் அஞ்சனா. இந்த வாழ்க்கையில் அதுதான் அவங்க பண்ண முடியும். சிங் சாங்ஸ், டிப்ரெஷன் சாங்ஸ் பண்ணு, கேக்ல டான்ஸ், கோ டு கிளப்ஸ். நீ That's what we do. நீ We need to cope with it. இது எனக்கு ஒத்து வரல. நான் அப்புறம் பார்க்குறேன். பாய். நம்ம இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சிட்டோம். இப்போ வந்து அடுத்தடுத்து வேலைக்கு போனோம், பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும். ஓகே ராம், ஹாய், எப்படி இருக்க? சூப்பராக இருக்கேன். ஃபுல்லாக இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சிட்டேன், பிஜி முடிச்சிட்டேன். இப்போ வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறேன். இதெல்லாம் கட்டி உனக்கு சந்தோஷம் இருக்கா? கண்டிப்பாக இல்லை, எல்லாமே பெரிய அச்சீவ்மெண்ட்டில் என்னுடைய கோல். என்னுடைய ஃபேமிலியெல்லாம் ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைஃபே ஏதோ ஓடாத மாதிரி இருக்குது. காலையில் எழுந்து பார்க்குறேன், திடீர்னு வந்து நான் ஏன் இங்கே இருக்கேன், ஏன் வாழ்கிறேன், அந்த மாதிரிலாம் தோணுது. வாழ்க்கையில் படிப்படியாக தான் முன்னேறணும். நல்லா படித்து நல்லா பெரிய வேலைக்கு போயிட்டு பெரிய வீடு வாங்கி கார் வாங்கி ஃப்யூச்சரில் பசங்கள்லாம் சந்தோஷமாக வைக்கலாம். கார் வாங்கி வீடு வாங்கி பணம் நிறைய இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்றியா? பணக்காரங்க இருக்கிறவங்களாம் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்காங்க. எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு கஷ்டத்தை தானே இருக்காங்க. ஓ, நீயும் எனக்கு சொல்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறேன். வாழ்க்கையே அலை போல நாம் எல்லாம். ஏய், என்ன மாமே, என்ன நல்லா இருக்க மாமே? அப்புறம் என்ன
ஹேய் நீ வேறடா, வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி தொல்லை, ஆஃபீஸ் போனால் மேனேஜர் தொல்லை, ரோட்டுக்கு வந்தாவே கடங்காரன் தொல்லை. நம்பர் அவன்தான், அவனுக்கு தெரியாமல் இப்படியே போயிடணும், அதான் நல்லது. ஏய் ஏய் அட போடா, அங்கே போனால் சந்தோஷம்லாம் கிடைக்காதுடா. இதோ இதோ இருப்பா இந்த பாட்டிலில் தான் ஃபுல் சந்தோஷம். ஏய் பார்க்கறது தான் இது. ஏய் அட போடா, சந்தோஷம் இதோ பாட்டில் நிறையா இருக்கு. இப்போ உன் பொண்டாட்டி இப்பதான் எனக்கு கால் பண்ணா. என்னவா? நீ ஏதோ குடிச்சிட்டு எங்கேயோ வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆமாம். நானும் சந்தோஷம் இல்லாம இருக்கேன். இந்த மாதிரி குடிச்சா மட்டும் உனக்கு வாழ்க்கையில சந்தோஷம் வரப்போதா? நீயும் ஒரு பாட்டில் குடி, சூப்பராக இருக்கும், எல்லாத்தையுமே மறந்துடலாம் தெரியுமா? நான் வந்து ஒரு ஃப்ரெண்டா சொல்லிக்கிறதுக்கு போய் வேலையை பாரு போ. அனுபவிக்கவே தெரியல. ஒருத்தன் என்னடானா கிளப்புக்கு போகலாம் பாட்டு பாடலாங்கிறான், இன்னொருத்தன் என்னடானா வேலைக்கு போ சம்பாதிங்கிறான், இன்னொருத்தன் வந்து தண்ணி அடின்னு சொல்றான். எனக்கு தெரியல என்ன பண்றது. யாராவது வந்து எனக்கு சொன்னா நல்லா இருக்கும். ஹலோ, எவ்வளோ? 10 லட்சமா? அதெல்லாம் இது இன்னொரு ஃபோன் வருது. இந்த நேரம் வேறு யாரும் ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ, சரி, ஓகே, அந்த எப்படியாவது முடிச்சிருங்கப்பா. நமக்கு தேவையானது பணம் கிடச்சிதுன்னா நமக்கு எல்லாம் போதும். அது தவிர வேறு எதுவும் வேணாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூப்பிடாதீங்க. ஒரு 10 லட்சம் கிடைக்குமான்னு சொல்லுங்கள். நமக்கு வீட்டில் வாங்க வேண்டிய பொருள்லாம் நிறைய இருக்குது, இந்த மாதிரி கிடைக்கணும். வேறு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி அப்படியா? ஓகே, ஹாய், ஹலோ, சரி வரட்டுமா? நான் பிஸியாக இருக்கேன். இப்போ தான் ஒரு சின்ன விஷயமா போகிறேன். ஒரு நிமிஷம் இரு. பணம் இல்லாமல் சாப்பிட முடியுமா? பணம் இல்லாமல் வீட்டில் இருக்க முடியுமா? பணம் இல்லைன்னா அவங்க வீட்டில் கத்தர் கொடுப்பாரா? என்ன நீ கத்தர் எப்படிடா கொடுப்பாரு? ஒரே நிமிஷம் இரு. பணம் இல்லை அப்படின்னா நீ கடையில் போய் ஏதாவது வாங்க முடியுமா? கத்தர் நம்மளால நீ போய் சம்பாரிச்சாதானே உனக்கு பணம் கிடைக்கும். என்னடா நீனு இந்த உனக்கு காசு வேணுமா? இந்த ஃபோன் எடுத்துகிட்டு போ, வேணா வச்சு காசு வேணா எடுத்துகிட்டு போ. இவன் என்னடா காசு வேணாம் அப்படின்றான். பணம் இல்லாமல் மக்கள் நீங்களே பாருங்கள், பணம் இல்லாமல் எதாவது பண்ண முடியுமா? ஒரு காசு எல்லாம் ஒருத்தரும் மதிக்க மாட்டான். இப்போலாம் பிச்சைக்காரன் கூட 1 ரூபாய் 2 ரூபாய் கொடுத்தா இப்படி மேலே கீழே பார்க்குறாங்க பார்த்துரு. அதனால நமக்கு தேவை பணம். எனக்கு அது தேவை, அதுக்கு தான் ஓடிட்டே இருக்கேன். அடுத்து பணமா? இருக்கிற பிரச்சனை இல்லை, இது வேறையா? பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சா அடுத்து அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், அது எப்படி வாங்கணும், என்ன வாங்கணும், அது எப்படி சந்தோஷம் கொடுக்கும்? அது இன்னும் எனக்கு பயம், இன்னும் எனக்கு வந்து கவலை தான் அதிகமாகும். யாராவது சொல்லுங்களேன், என் மனசை எப்படி வந்து ஒரு சந்தோஷ நிலைக்கு கொண்டு வர்றதுன்னு. இப்போ இந்த ஸ்கிட்டில் நம்ம பார்த்தோம், எல்லாரும் சந்தோஷத்தை நோக்கி போனாங்க. ஒருத்தர் குடிச்சாதான் சந்தோஷம், அதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி போனார். ஒருத்தர் மியூசிக்கு சாங்கு அதுதான் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அதை நோக்கி பயணம் பண்ணாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பணம் இருந்தால் தான் பாதாள வரைக்கும் பாயும், பணம் இருந்தால் தான் எல்லாம் பத்தும் செய்யும் அப்படின்னு சொல்லி பணம் தான் லைஃபு, பணம் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு சொல்லி பணத்தை நோக்கியே ஓடினார். ஆனால் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன், வேலை எப்போ பார்த்தாலும் தன் வாழ்க்கையை விட்டு குடும்பத்தை விட்டு வேலைன்னு இருந்தார். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வசனம் சொல்லுது, உண்மையான சந்தோஷம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான சந்தோஷம் இருக்குது. உலகம் கொடுக்குற ஒரு சந்தோஷம், குடிச்சா சந்தோஷம், பணம் சம்பாதிச்சா சந்தோஷம், பேங்க் பேலன்ஸ் நிறைய சந்தோஷம், இதெல்லாம் உலகம் கொடுக்குற சந்தோஷம். நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைக்கிறேன்னு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது நித்தியமான சந்தோஷம். நம்ம போய் கடைக்காரங்கிட்ட போயிட்டு கடைக்காரனே நிம்மதி இல்லை, ஒரு 10 லட்சம் கொடுக்குறேன் தாங்கன்னு சொன்னால் தருவாரா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். தருவாரா? நிம்மதி தாங்கன்னா தருவாரா? தரமாட்டார், எவ்வளோ காசு இருந்தாலும். ஆனால் நிம்மதியும் சமாதானத்தையும்
தருகிற தேவன். அதான் வேதம் சொல்லுகிறது, அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, சமாதானத்தின் தேவன். உங்கள் குடும்பத்திலையும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவன் சமாதானத்தை தருவார். பிசாசு கொல்லவும், பிசாசு 3 வேலை செய்வான் நம்ம வாழ்க்கையில். கொல்லுவான், அழிப்பான், திருடுவான். என்ன பண்ணுவான்? நம்ம வாழ்க்கையை கொல்லுவான், அழிப்பான், திருடுவான். வேற ஒன்றுக்கும் வரான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நமக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக, அந்த ஜீவன் பரிபூர்ணமாய் தரும்படியாக வந்தார். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.